உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் ஆதி தமிழர்கள் சாதிய ஆதிக்கத்தின் காரணமாக, எந்த சாதிய ஆதிக்கத்தின் காரணமாக, அதன் பிறகுதான் அந்த கண்ணகி கோயிலை மலையாளிகள் கைப்பற்றுகிறார்கள். கோயில் இருக்கிறது எங்க? தமிழ்நாட்டு எல்லையில. அப்படி எடுத்து வந்து கட்டின அந்த கண்ணகி சிலையை உடைச்சிட்டாங்க. தலையை தனியா உடச்சி போட்டா, அப்புறம் அந்த உடம்பு தூக்கி போட்டா, இப்போ மங்களம் தேவிங்கிற பெயர்ல வேற ஒரு சிலையை வச்சு அங்க வச்சு முழுக்க முழுக்க கோயில இருக்குன்னு. அது ஒரு முன்னோருடைய வழி வந்தவங்க அந்த கிழவனை அவனுடைய பின் சந்ததி வழிபடுத்துவாங்க. அந்த பின் சந்ததிக்கு தான் அவர் தெய்வம். எல்லாருக்கும் அவர் தெய்வம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனியா இருக்கும். ஒரே குடி வன்னியர்னாக்கா வன்னியர்ல எங்க ஊர் எடுத்துருக்கோம். எங்க ஊர்ல குடி பட்டப்படையாச்சுன்னு மானமுட்டிங்கிற ஒரு கிழவனுக்கு தோன்றியதுதான் மானமுட்டி குப்பம். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒரே கிழவனுக்கு வாரிசு. ஆனா இதுலயே ஒரு கொத்தை ஒதுக்கிட்டு நீதி பேரெல்லாம் சேர்ந்து ஒரு அம்மன் கோயில கட்டி வச்சுக்கணும். ஆனா கோயில் யாரு கட்டினாங்க? கோயில் யாருக்கு குலதெய்வம்னு இருக்கு. நீங்க பொது கோயில் எல்லாம் விட்டு விடுறீங்க. பண்டைய கால மன்னர்களால கட்டப்பட்ட அனைத்து கோயில்களும் அரசுக்கு சொந்தமானது. இன்னைக்கு எத்தனை கோயில்ல அரசு உள்ள பாதி அதிகாரத்தை செலுத்து. சேம்பரம் கோயில்ல போய் தமிழ்நாடு அரசு அதிகாரத்தை செலுத்த. இப்ப இவங்களுக்கு பறையர்குடி மக்களுக்கு குலதெய்வங்கிறது காந்தாரி அம்மன். அந்த முப்பாட்டிக்கு நீங்க கோயில் சேர்ந்து அதை கொண்டாடுவோம். இப்ப நீங்க இன்னொன்னு மறைக்கப்படுது. இவங்க போய் அங்க கும்பிடுறதால இவங்களுக்கு ஒரு பெரிய பதவிக்கு உயர்வு வந்துட போறதில்ல. அதே சமயத்துல அந்த தரப்புல இருக்கிறவங்களுக்கு வன்னியர்களுக்கு கும்பிடுறதால அந்த சாமி திரௌபதி அம்மனை எங்கேயும் ஓடி போறதில்ல. உட்காந்து பேசி நாளைக்கு கும்பிட்டு போட்டோம் அப்படின்னு 4 பேர் உட்காந்து பேசினாக்கா அதை சரி பண்ணலாம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இது இயல்பா நடந்த பிரச்சனையாங்கிறது தான். இந்த பிரச்சனை திட்டமிட்டு 2 குடிக்கும் மோதல உருவாக்கப்பட்டது. காந்தாரிங்கிறது திருதிராட்ட மனைவி, திரௌபதிங்கிறவ குந்தியினுடைய மருமக. அதாவது பாஞ்சாலிக்கு திரௌபதிக்கு காந்தாரி பெரிய மாமியா. இதான் மகாபாரதத்தினுடைய தரவு. அதுதான். இப்ப இந்த வழிபாடு இருந்தாதானே உங்களுக்குள்ள உறவை கண்டுபிடிக்க முடியாது. பங்காளி முறையில இருக்கிறவன் உண்மையிலேயே அவங்களுக்கு உரிமை இருந்ததுனாக்கா ஆண்டாண்டு காலமா இது புழக்கத்துல இருந்திருக்கும். அது யாரும் தடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு கொத்துக்கு தான்னாக்கா அப்ப பல குடி சேர்ந்த குலதெய்வம் இல்லைன்னா இருக்கு. குலதெய்வத்தினுடைய முதிர்வு பொறுத்து இருக்கு. பல குடிகள் சேர்ந்து வணங்குற குலதெய்வம் எல்லாம் இருக்கு. இப்ப மேல்மருவத்தூர் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் பல குடிகள் சேர்ந்து வணங்குது. இப்ப இந்த கோயில் குலதெய்வம் கோயிலுங்கிறது ஒரு குடி சார்ந்தது. தமிழர் குடியுள்ள 2 குடிக்கும் ஒரு சிக்கலை உருவாக்கின ஒரு இடங்கிறதால தான் அது கூட்டு போட்டது. இந்த சிக்கலை உருவாக்குறதுக்கான வழிய தமிழ் தேசியம் பேசுறவங்க சரியில்ல. ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு 3 நாட்டுக்கு சேர்ந்த ஒரு பொது பெண்மணியாக கண்ணகி இருக்கிறார். அது தமிழ் இனத்தின், தமிழ் தேசியத்தின் அடையாளம். அந்த கண்ணகி கோயில் இப்ப இருக்கிற இடம் தேனி மாவட்டம் பளியங்குடிங்கிற இடத்துல இருந்து கூடலூர் வனப்பகுதியில 6 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கு. நீங்க கேரளா வழியா வந்தீங்கன்னாக்கா அங்க இடுக்கி மாவட்டத்துல குமுளிங்கிற ஊர்ல இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. குமுளியில இருந்து 14 கிலோமீட்டர். ஆனா தமிழ்நாட்டில் உள்ள பழையங்குடியில இருந்து 6 கிலோமீட்டர். இந்த 6 கிலோமீட்டர் பாதையை செப்பனிட்டா இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தர்கள் எல்லாம் நம்ம கண்ணகி கோயிலுக்கு போற நிலை இருக்கும். அந்த கோயில்ல இருந்து ஒரு அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட வருவாய் கிடைக்கும். இது முதல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்த பிறகு 72க்கு பிறகு 73, 74 அன்னைய காலகட்டத்துல இந்த கண்ணகி கோயில புனரமைக்கணும்னு சொல்லி ஐயா பல நெடுமாறம் போன்றவர்கள் தமிழக முதல்வருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கண்ணகி கோயிலை செப்பனம்னா ஐயப்பன் கோயில் மாதிரி இருக்க வருவாய் வரும். ஆனா இவர் என்ன பண்ணனார்னா, இந்த பழையங்குடியில இருந்து 6 கிலோமீட்டருக்கு நடைபாதையை செப்பனிடலாம்
இல்ல மகிழ்ந்து போற மாதிரி சாலைகளை செத்து நட முடியும். இது இங்க இருந்தே நம்ம பண்ண முடியும். இதுக்கு கேரளாவில் வழியா தான் வரணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்படியே வரணும்னாலும் நீங்க போகலாம். அவன் தான் கேட்டுதான் அங்க கொண்டாந்து கோழி கழுவி போட்டுறத, ஆட்டு கழுவி போட்டுறதெல்லாம் கொண்டாந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி நான் போட்டுறான். போக வேண்டியதானே. இவர் என்ன செஞ்சாருன்னா, இதுதான் அதாவது நல்லது செய்யற மாதிரி கெடுக்கிறது. அன்றைய கேரள முதல்வருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. நாங்க இந்த மாதிரி கண்ணகி கோயிலை புனரமைக்க போறோம். அது அந்த கண்ணகி கோயில இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல கேரள எல்லை வருது. கோயில் தமிழ்நாட்டு எல்லையில தான் இருக்கு. உங்க தேனியில குமிழியில இருந்து நாங்க கண்ணகி கோயிலுக்கு போறதுக்கு அவங்க வனப்பகுதியில 2 எல்லையிலுமே சாலை இருக்கு. அப்ப கேரளா உள்ளால நோக்கிதான் நம்ம வரணும். அந்த சாலை வழியா நாங்க வண்டிகளை கொண்டு போறோம். கொண்டு போறதுக்குன்னு ஒரு அனுமதி கடிதம் கேட்கறது. அந்த கடிதத்தை பார்த்தா அது வரைக்கும் கண்ணகி கோயில்னா என்னன்னு தெரியாது இருந்தாங்க. ஏதாவது இது ஐயப்பன் கோயில் மாதிரி ஒரு வருவாய் வர இடமா இருக்கும் இருக்கு அப்படின்ட்டு அவன் அனுமதி மறுத்ததோட மட்டும் இல்லாமல் அதன் பிறகுதான் அந்த கண்ணகி கோயிலை மலையாளிகள் கைப்பற்றுகிறார்கள். கோயில் இருக்கிறது எங்க? தமிழ்நாட்டு எல்லையில, தமிழ்நாட்டுக்குள்ளால இருக்குது. 50 மீட்டர் இருந்தாலும் 1 மீட்டர் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளால இருக்கு. இன்னைய வரைக்கும் அங்க தமிழக காவல்துறை அங்க போக முடியல. முழுக்க கேரளா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யறா? ஏன்னா அந்த சிலைங்கிறது வரலாற்றுல தமிழ் இனத்துக்கு ஈடு கட்ட முடியாத, இதுக்கு பிறகு தமிழனால அப்படி ஒரு சாதனையை செய்யலாம் முடியாது. இங்கிருந்து இமயம் வரைக்கும் இருந்து ஏத்த மன்னர்களை வென்று இமயமலையில கல் எடுத்து வரான் சேலம் செஞ்சுட்டு. நீ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மாநிலத்தை தாண்டி நீ எதிர்த்து போக முடியாது. எஞ்சி தாண்டி போகலாம், எதிர்த்து அவனை வெற்றி பெற்று போக முடியாது. அப்படி எடுத்து கட்டின அந்த கண்ணகி சிலையை உடைச்சிட்டாங்க. தலையை தனியா உடச்சி போட்டா, அப்புறம் அந்த உடம்பு தூக்கி போட்டா, இப்போ மங்களந்தேவிங்கிற பெயர்ல வேற ஒரு சிலையை வடிச்சு அங்க வச்சு முழுக்க பாவனூர் கோயில இருக்குன்னு தெரியாது. இப்ப இந்த கண்ணகி கோயிலை புனரமைச்சு அந்த பழையங்குடியிலிருந்து உயர போறதுக்கு பாதையை சேர்த்து நடலாம். அவன் ஆண்டு முழுக்க அந்த கோயில்களுக்கு தமிழர் போறதுக்கு மலையாளிகளை அனுமதிக்கல. ஒரே ஒரு நாள் அனுமதிக்கிறான். சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் அனுமதிக்கிறான். அதுவும் மதியம் 2 மணி வரைக்கும் தான் நீங்க போகலாம். இல்ல அதுக்கு மேல போனீங்கன்னா, நான் ஒரு தடவை போயிட்டு கும்ளியில இருந்து திரும்பி வந்தேன். 3 மணிக்கு போனவங்க உட முடியாதுட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அப்ப இங்க இருந்து பாதையை செப்பனிட்ட எப்ப வேணாலும் தமிழர்கள் போற வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தமிழனுடைய அரசு இருந்தாதான் இது உரைக்கும். அப்ப தமிழ் தேசியம் பேசுறவங்க என்ன பண்ணணும்? ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் அடையாள கூறா இருக்கிற கண்ணகி கோயிலை ஏன் நீ சீர்படுத்தல? கேரளாவில போய் 8 கோடி ரூபாய் நீ பெரியாருக்கு கொடுத்தீங்க. தமிழினத்தின் அடையாள சின்னமா இருக்கிற கண்ணகி கோயிலை ஏன் சீர்படுத்தலன்னு எடுமாவனம் காட்டி கேட்டா அதுல பொண்ணு உண்டு. ஆனா நீ என்ன பேசுற? தமிழர் குடிகளை ஒருங்கிணைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பை கட்டிட்டு தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் ஆதி தமிழர்கள் சாதிய ஆதிக்கத்தின் காரணமாக, எந்த சாதிய ஆதிக்கத்தின் காரணமாக? தமிழ்நாட்டுல மேல்பாதி கோயில் மட்டும் மூட்டப்படல. அதாவது நாட்டுப்புற தெய்வம், குலதெய்வ வழிபாடு உள்ள கோயில் நூற்றுக்கணக்கான கோயில்கள் பூட்டப்பட்டிருக்கு. அண்மையில சேலம் பகுதியில் ஒரு கோயில் இதே நிலை. கற்பனையாக கற்பிக்கப்பட்ட இறையியலுக்கு தான் கடவுள்னு பேரு. சிவனை கடவுளுங்கிறோம், முருகனை கடவுளுங்கிறோம், மகாவிஷ்ணு கடவுளுங்கிறோம், இன்னும் ஏதோ கடவுளுங்கிறோம். ஆனா தெய்வம்ங்கிறது கற்பனையா கற்பிக்கப்பட்ட ஒன்று அல்ல. குல முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்த நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்து மறைந்தவர்களை தான் தெய்வம். அது ஒரு முன்னோருடைய வழி வந்தவங்க அந்த கிழவனை அவனுடைய பின் சந்ததி வழிபடுவாங்க. அந்த பின் சந்ததியருக்கு தான் அவர் தெய்வம். எல்லாருக்கும் அவர் தெய்வம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும். இப்ப திருக்குறள்ல இல்வாழ்க்கையில சொல்ல வந்த வள்ளுவர், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஒம்பல் தலைங்கிறார். தென்புலத்தாருங்கிறாரு.
யாரு? தெய்வத்துக்கு மூதாதையர்கள். குமரிக்கண்டத்திலே, தென்னாட்டிலே, தென்மண்ணிலே அழிந்த நம் முன்னோர்கள். அவருடைய அதில் அழிவிலிருந்து தப்பித்தவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம். இப்ப முதல்ல அங்க போறாரு, தென்புலத்தார் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அதுக்கடுத்து தெய்வம். இந்த குலதெய்வம் தான் தெய்வங்கள், குலம் முன்னோர்கள். தெய்வம், விருந்து, அதாவது உறவினர்கள், விருந்து, ஒக்கல், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான். இந்த ஐந்தையும் நினைவு கூறணும். ஐந்தினுடைய நலனையும் பேணி வாழறதுதான் இல்வாழ்க்கைங்கிறார். இன்னைக்கு நம்ம காக்காய்க்கு விருந்து சோறு வைக்கிறோம், படைக்கும் பொழுது மாசி மகம், ஆவணி ஆவட்டம் இந்த மாதிரி வரும்போது நீர்நிலைகளை திதி கொடுக்குறோம், கொண்டு போய் திதி கொடுக்குறோம். இதெல்லாம் தென்புலத்தாருக்கு கொடுக்கக்கூடியது. குலதெய்வத்துக்கு வீட்டுல நல்லது கெட்டது, இப்ப பொங்கல் வருது, தீபாவளி வருது, கார்த்திகை வருது, தமிழ் பண்டிகை வருதுன்னா குலதெய்வ கோயிலுக்கு படைக்கிற மரபு உண்டு, நல்ல விசேஷம். அப்ப இந்த குலதெய்வங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனியா இருக்கும். ஒரே குடி. வன்னியர்னாக்கா வன்னியர்ல இப்ப எங்க ஊர் எடுத்துருக்கோம். எங்க ஊர்ல குடி பட்டப்படையாச்சுன்னு போட்டுருக்கோம். மானமுட்டிங்கிற ஒரு கிழவனுக்கு தோன்றியதுதான் மானமுட்டி குப்பம். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒரே கிழவனுக்கு வாரிசு. ஆனா இதுலயே ஒரு கொத்த ஒதுக்கிட்டு நீதி பேரெல்லாம் சேர்ந்து ஒரு அம்மன் கோயிலை கட்டி வச்சுக்கணும். அப்ப அந்த ஒதுக்கப்பட்ட ஒரு கொத்து என்ன பண்ணுதுன்னா, வெளியூர்ல இருந்து குடியேறினவங்க இருக்காங்கல்ல, வந்தாரங்குடி, அந்த மாதிரி ஒரு 3 குடும்பங்க எங்களுக்கு சம்மந்தி மாதிரியா இருக்காங்க. அதே குடி எங்க குடியே இதே குடியிருக்காங்க. அவங்கள ஒருங்கிணைச்சு அவங்க தனியா ஒரு கோயில் ஒரு 10 இடம் கட்டிக்கினாங்க. அது புது மாறி பாத்தீங்கன்னா ஒரே குடி, இன்னும் கேட்டா ஒரு வாரிசு. ஆனா 2 பேரு, ஒரு தெருவுக்காரன் தனியா ஒரு கோயில், இன்னொரு தெருவுக்காரன் தனியா ஒரு கோயில். இப்ப ஒரு நல்லது கட்டுறதுன்னா இப்ப பொண்ணு வருது, அங்க இருந்து கல்யாணம் பண்றோம்னாக்கா அந்த கோயிலுக்கு உள்ளவன் அவன் கோயில்ல போய் கல்பனை முடிச்சு விடுவான். இந்த கோயிலுக்கு இருக்கானவன் இந்த கோயில்ல அவன் கோயில்ல தான் அவன் படுத்திவன இந்த கோயிலுக்கு படைக்கிறவன் எக்காரணத்தை அந்த அந்த மாதிரியாத்த மாட்டான். 2 மாரியாத்தான் தான். அது பழைய மாரியாத்தான், இது புதிய மாரியாத்தான் வச்சுக்கணும். இது சாதி முதல்ல எதுவும் கிடையாது, ஒரே ஜாதி தான். எல்லாம் ஒரே ஜாதி தான். ஒரு கிழவனுக்கு பிறந்த வாரிசு தான் ஒரு முழுக்க. இதுக்குள்ளாலேயே இப்படி இருக்கு பிரச்சனை. குலதெய்வம் கோயிலுங்கும் போது அவன் கொத்துக்கு ஒண்ணு என் கொத்துக்கு ஒண்ணு வச்சிருக்கான். ஆனா கோயில் யாரு கட்டினாங்க, கோயில் யாருக்கு குலதெய்வம்னு இருக்கு. நீங்க பொது கோயில் எல்லாம் விட்டு விடுறீங்க. பண்டைய கால மன்னர்களால கட்டப்பட்ட அனைத்து கோயில்களும் அரசுக்கு சொந்தமானது. இன்னைக்கு எத்தனை கோயில்ல அரசு உள்ள பாதி அதிகாரத்தை செலுத்து. சேம்பரம் கோயில்ல போய் தமிழ்நாடு அரசு அதிகாரத்தை செலுத்த அங்க உள்ளவர் வரைய முடியாது. அவன் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிக்கணும் வரான். எவனும் வர முடியாது, என்னதுதான் சொந்தம் கோயிலுங்கிறான். அவங்க அப்ப கல் எடுத்து வச்சு கட்டின மாதிரி அங்க இருக்கிற தீட்டு பேசுறான். அவன் தமிழர்கள் உள்ள போறவங்கள அடிக்கிறான். அங்க ஒண்ணும் பண்ண முடியல, அது சார்ந்து குரல் கொடுக்க முடியல. ஒரு குடும்பம் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்குன்னா அதுல இன்னொரு குடும்பத்துக்காரனே போக முடியாது. அதுதான் குலதெய்வ முறைன்னாக்கா, இப்ப அவன் உள்ள கட்டி வச்சிருக்கிறோம், ஒரு கொத்து கட்டி வச்சிருக்கான் ஒரு கோயில. இப்ப இவங்களுக்கு பரையர்குடி மக்களுக்கு குலதெய்வங்கிறது காந்தாரி அம்மன். அந்த முப்பாட்டிக்கு நீங்க கோயில் சேர்ந்து அதை கொண்டாடுவோம். இப்ப நீங்க இன்னொன்னு இங்க மறைக்கப்படுது. இப்ப இவங்க போய் அங்க கும்பிடுறதால இவங்களுக்கு ஒரு பெரிய பதவிக்கு உயர்வு வந்துட போறதில்ல. அதே சமயத்துல அந்த தரப்புல இருக்கிறவங்களுக்கு வன்னியர்களுக்கு கும்பிடுறதால அந்த சாமி திரௌபதி அம்மனை எங்கேயும் ஓடி போறதில்ல. உட்காந்து பேசி நாளைக்கு கும்பிட்டு போட்டோம் அப்படின்னு 4 பேர் உட்காந்து பேசினாக்கா அது சரி பண்ணலாம். ஆனா இங்க நடக்குதுன்னா இது இயல்பா நடந்த பிரச்சனையாங்கிறதுதான். இந்த பிரச்சனை திட்டமிட்டு 2 குடிக்கும் மோதல உருவாக்கப்பட்டது. அந்த பகுதியில் இருந்த அமைச்சர் அந்த நேரத்துல வந்த தேர்தலுக்காக சாதிய மோதல திட்டமிட்டு அங்க உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு சென்ற ஆண்டு தான் இந்த பிரச்சனை நடந்தது. அப்ப சென்ற ஆண்டு தான் அந்த கோயில் கட்டி திருவிழா நடத்துறானா. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயில் வழிபாட்டுக்கு உரியதா இருந்துகின்னு இருக்கு. திடீர்னு எப்படி போற ஆண்டு மட்டும் அந்த பிரச்சனை உருவாகுது. நாங்க போய் உள்ள கும்பிட போறோம், நாங்க எங்களுக்கு அதுல உரிமை ஒண்ணுன்னு எப்படி கேக்குறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு உரிமை இருந்ததுனாக்கா ஆண்டாண்டு காலமா இது புழக்கத்துல இருந்திருக்கும். அது யாரும் தடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு கொத்துக்குதான்னாக்கா அப்ப பல குடி சேர்ந்த குலதெய்வம் இல்லைன்னா இருக்கு.
குலதெய்வத்தினுடைய முதிர்வு பொறுத்து இருக்கு. பல குடிகள் சேர்ந்து வணங்குற குலதெய்வம் எல்லாம் இருக்கு. இப்ப மேல்மருவத்தூர், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் வந்து பல குடிகள் சேர்ந்து வணங்குது. அப்ப அந்த நாட்டார் குலதெய்வம் எல்லாம் வந்து 1000 2000 ஆண்டுகளுக்கு முந்தானது. இப்ப இந்த குடியெல்லாம் கிளைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குடி தாய் குடியா இருந்தது. அந்த குடியா இருக்கும்போது தோன்றின கோயில். அப்ப எத்தனை குடிகள் ஒரு நாட்டார் கோயில்ல வழிபடுதோ அதை பொறுத்து அதனுடைய ஆண்டு கணிக்கப்படுது, முதிர்ச்சி கணிக்கப்படுது. ஒரு குடும்பத்துல கும்பிட்றான்னாக்கா அது இப்ப வந்த குலதெய்வம். ஒரு ஊரு 4 ஊருனாக்கா அது ஒரு 500 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய குலதெய்வம். இல்ல 4 குடிகள் சேர்ந்து 10 குடிகள் சேர்ந்து எல்லா குடியும் சேர்ந்து கொண்டாடுது அப்படின்னாக்கா அது 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது. அப்படி போகும். ஏன்னா அப்ப வந்து எல்லா குடியும் ஒரு குடியா இருந்து அதுல இருந்து கிடைச்சிருக்கும். இந்த புரிதல் இல்லாம இது நமக்கு அரசாங்கம் கட்டி விட்ட கோயில் மாதிரியும், அரசாங்கம் கட்டி விட்ட கோயில் அத்தனை பேருக்கும் பொதுதானங்கிற மாதிரியும், இந்த பக்கம் இப்படி பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்குறது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தமிழனுடைய வரலாறு இருட்டடிக்கப்படுது. கொடியாங்குளத்துல வந்து காந்தாரி அம்மன் கோயில் அங்க கட்ட முடியாத நிக்கப்படும் பொழுது, இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா காந்தாரி அம்மன்ங்கிறது யாரு, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய தொன்மை என்ன, அந்த குலதெய்வம் வழிபாட்டுல இருக்கும்போதுதான் அதனுடைய வரலாறும் தொன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எல்லாருமே அதை புறந்தள்ளி ஒதுக்கிட்டீங்கன்னாக்க அந்த வரலாறை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது? காந்தாரி அம்மனுடைய வரலாறை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது? அது பறையர்குடி மக்களுடைய குலதெய்வமா எப்படி வந்தது? இதுதான் முன்னாடி ஒரு பதிவுல போட்டிருப்பார். காந்தாரிங்கிறது திருநீராட்டம் மனைவி, திரௌபதிங்கிறவ குந்தியினுடைய மருமக. அதாவது பாஞ்சாலிக்கு திரௌபதிக்கு வந்து காந்தாரி வந்து பெரிய மாமியா. இதான் மகாபாரதத்தினுடைய தரவு. அதுதான். இப்ப இந்த இந்த வழிபாடு இருந்தாதானே உங்களுக்குள்ள உறவை கண்டுபிடிக்க முடியும். பங்காளி முறையில இருக்கிறவன் அரசாங்க கோயில் இருக்கு, பண்டைய கால மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில், அதை நீ முன்னெடுக்கலாம். ஒரு பக்கம் இந்திய தேசிய அமைப்புகள் வந்து மதவாதத்துல பிளவுபடுத்துது, திராவிட தேசிய சாதிவாதத்துல பிளவுபடுத்துது. நிச்சயமாக விரிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்குமே நன்றி. நன்றி, வணக்கம்.